இவ்வளோ மோசமான நாம் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த அளவுக்கு மீடியாவோ எதுவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பெருசாக இல்லை. நாங்கள் இருக்கும்போது நாம் என்று என்னுடைய ஏஜ் குரூப்பில் உங்களை எல்லாம் சேர்த்து விரும்பல, தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் பர்சன்ஸ் சொல்லி இது என்னுடைய காலகட்டத்திலலாம் இந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ நாங்கள் சாதிச்சது பெரிய விஷயம் கிடையாது. இன்று குழந்தைகள் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நடுவில், மீடியாவுக்கு நடுவில், அந்த பிடிகளுக்கு நடுவில் குழந்தைகளை அந்த சிஸ்டம்ல இருந்தும் ஃபோனில் இருந்தும் பிரித்தெடுத்து புத்தகங்களில் கல்வி விஷயங்களில் அவர்களை மூழ்கடிக்க, அவர்களின் திறமைகளை வளர்த்தெடுக்க நீங்கள் படும் பாடு அளப்பரியது. அதற்காகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லாசிரியர்கள் தரலாம். நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். குழந்தைகளுக்கு எல்லா குழந்தைகளையும் நம்ம அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அட்லீஸ்ட் குழந்தைங்க படிக்கிறது, வாசிக்கிறது, டெய்லி ஒரு குழந்தைய வாசிக்க வச்சுருங்க. எப்படியாச்சும் யூ ஒன்ட் ஹேவ் டைம். என்னால் புரிஞ்சு போயிடும். எனக்குமே கூட ஒரு 5 நிமிஷம் கூட என் குழந்தையோட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண எனக்குமே டைம் இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை. நீங்கள் லெசன் எடுப்பீங்க. டெய்லியுமே யூ ஓன் டேக் லெசன்ஸ், லெசன் பிளான் வச்சுருப்பீங்க. டேக் லெசன்ஸ். ஒரு குழந்தைய ஒரு பேராகிராஃப் ஆகுது வாசிக்க வச்சுருங்க. அது கூட பர்டிகுலர்லி வாசிக்கும் திறன் கம்மியாக இருக்கிற குழந்தைகள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது ஒரு அசைன்மெண்ட்டாகவே இருக்கட்டும். நாளைக்கு நம்மளை வாசிக்க சொல்லுவாங்க அப்படின்ற தாட் அந்த குழந்தைக்கு வரட்டும். அவங்க வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். The girl or boy, let them go and practice at home. நாளைக்கு நம்மளுடைய டர்ன் அப்படின்னு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரட்டும். இது எதிலிருந்து ஐ டேக் திஸ் கியூ அப்படி பலவிதமான திறமைகளே அந்த ஆசிரியர் எங்ககிட்ட வளர்த்தெடுத்தாருன்றது இப்போ தெரியுது. அப்போ தெரியாது, இப்போ தெரியுது. அதில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம். இன்னைக்கு சார் கிட்ட ரொம்ப அடிப்பார். கைகிட்ட பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல் தான். 9th 10th எல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஏதோ க்ளூரிங் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல். இன்னைக்கு கை நீட்டி அடி வாங்காம யார் இருக்கிறீங்க பார்க்கலாம்னு ஒரு சவால் வைப்பாரு. கண்டிப்பா அடி வாங்குவோம். எவ்வளோ படிச்சுட்டு போனாலும் அவரை மடக்கி கேட்கும் போது கண்டிப்பா எல்லாரும் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வரைக்கும் அடி வாங்கிட்டு தான் அவரும் போய்வாரு. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அவரை திணறடிக்கிற மாதிரியான கேள்விகள் யாரும் உத்தரவாக கேட்கணும்னு எங்களுக்குள்ள போட்டி போட்டு பல நாள் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம். சில நாள் ஜெயிச்சும் இருக்கோம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் திணறி சரி நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் ஜெயிச்சதாக நமக்கு அப்போ அது ஒரு பெரிய உத்வேகம். இன்னொரு நாளைக்கு நாங்கள் போயிட்டு அது மாதிரி அவங்க திணறடிக்கிற கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பசங்களுக்கு அப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ரொம்பவே திணறடிச்சிருவாங்க. அதை விட அடிவாங்காம யாரை கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறத பசங்களுக்கு நீங்க சேலஞ்ச் பண்ணலாம். அது மாதிரி கொஸ்டின்ஸ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எடுத்து. அடுத்ததாக எம் ராமர். இதில் எடுத்து அனுப்பிடுவார். இங்கே பாருங்க அடுத்ததாக PUPS மொட்டையன் மைய தலைமை ஆசிரியர் திருமதி விஜய் சுரேஷ் அவர்கள். எடுக்கும் வகையில் ஸ்டேஜில் வருமாறு அன்புடன் அது மிக மாவட்ட ஆட்சியர் அம்மா மற்றும் குழந்தைகளுடன் இணைந்து புகைப்படம் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.